நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. அது ஆக்சுவலா சொல்ல வந்த வசனம் என்னன்னா, வேதம்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானதான். அப்போ புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை சத்தியத்தை கேளாதபடி ஜெபிக்கனுடைய ஜெபம் இன்னும் எவ்வளவு அருவருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. இது இந்த பழைய ஏற்பாடுல நீதிமொழிகள் 28:9 சொல்ல வந்த வசனம் என்னன்னா, நியாய பிரமாணத்தை கேளாதபடி போய் நீ ஜெருசலேம் டெம்பிள்ல போய் உட்காந்து என்னதான் நீ வேணாலும் கடவுளுக்கு அது அருவருப்பா இருக்குன்னு சொல்லி அந்த சத்தியம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம 19 ஒரு வார்த்தை போட்டோம், வேதத்தை கேளாதபடி. ஓகே, நம்ம புரிதலுக்காக இருக்கு, நல்ல வசனம் தான். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்ன்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம பிரயாசப்படாம இருந்தா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? அருவருப்புல, ரொம்ப கொடூரமான அருவருப்பு, தாங்க முடியாது. அப்படி ஒரு கொடூரமான அருவருப்பு ஏதாவது நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில அதை நினைச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஜெபம் தான் உங்க ஜெபம். உங்களுக்கு ஏதாவது மிகுந்த பெரிய அருவருப்பா ஒண்ணு நீங்க நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இருந்தா உங்க ஜெபம் அதுக்கு ஈடா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. புதிய ஏற்பாடுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியலைன்னா, ஞானஸ்தானம் பெறலைன்னா நம்முடைய ஜெபம்லாம் அருவருப்பா தான் இருக்கும். இதை குறித்து அக்கறை, அழுக, கஷ்டம், குமுறல் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு செத்தா பரலோகமா நமக்கு தெரியாது. நாளைக்கு செத்து போயிட்டு அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டு நம்ம பரலோகம் கிடைக்குமான்னு தெரியாது. அதனாலதான் நானே என்னுடைய ஜெபத்தை நான் ஜெபிக்கும் போது ஆண்டுட்டு பயந்து தான் என்ன குறித்து நான் கேட்கிறேன். ஏன் அப்படி வெளிப்படையா சொல்றேன்னா, அப்படிதான் நம்ம பயப்பட வேண்டியது இருக்குது. நாம் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடுவோமோ என்ற பயத்தோடையே, நாம் நடுக்கத்தோடையே அவரோட அண்டி சேர்ந்து ஓடணும். சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பற்றும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு பாளையத்துக்கு நமக்காய் வெளியே அறையப்பட்ட அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவை, பாளையத்துக்கு வெளியே போகாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு இயேசு கிறிஸ்துவ வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஜெருசலேம் டெம்பிள்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவ தேடிக்கொண்டிருக்கிற உலகம் ஒண்ணு இருக்கு. அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அந்த இயேசு கிறிஸ்துவ நாம் தேடவில்லை. பாளையத்திற்கு வெளியே நமக்காய் பாடுபட்ட, நமக்காய் ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் சேர்ந்திருக்கிறதுனால சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பற்றும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு உறுதியுடன் ஓடுவதற்காக, ரட்சிப்பை பிரயாசத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஓடணும். ஹல்லேலூயா. இதை குறித்து அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன ஆக்குவேன், இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு நான் எங்க போவேன், அக்கறை எல்லாம் பண்ணலாம். இந்த உலகத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆனா தகாத விதமாய் அனுபவிக்கிறதுக்கு இல்ல, தீய சிந்தனையோடு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. அனுபவிக்கிறவன் அனுபவிக்காதனை போலவும் அனுபவிக்காதவன் அனுபவிக்கிறது போல மாற கடவுள் பவுல் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நிறைய ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போகும்னு நினைச்சுக்கணும்னு பவுல் சொல்றாரு. எதுவுமே இல்லைன்னு இருக்கிறவன்றது பவுல் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கொன்றாரு. அப்ப எந்த நிலையிலும் மனரமியமாய் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இல்லைன்னா அவன் பாவியா இருக்கிறான். நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், இது எனக்கு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நான் உண்மையிலே ரட்சிப்பை நிறைவேற்றுகிறோம். தங்கம் வச்சிருக்கலாம், அதை காத்துக்கொள்ளுவேன் ஆண்டு இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கல. நீங்க வச்சிருக்கிற தங்கமோ சொத்தையோ ஆண்டு காப்பாற்றுவேன் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு புதிய ஏற்பாடுல. மாறாக என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திருடன் கண்ணமிட்டு திருடுவான், அவரே ஓப்பனா உண்மையை சொல்லியிருக்கிறார். அந்த திருடன் கண்ணமிட்டு திருடுவான், அந்த திருடன் நான் உதப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொன்னதில்லை. இந்த உலக ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் காக்குற தேவன் அல்ல. இந்த உலக ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து காக்குகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு ஒன்றும் சர்வெண்ட் இல்லை. அவர் ஒரே வாஞ்சியாக சிலுவையில் செய்து முடித்த காரியம் நம் ஆத்துமாக்களை காக்கும்படியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த ஆத்துமாவை காக்குறவரை அதுக்கேற்றபடி தேடாம வேற நோக்கமாய் தேடிக்கிட்டு இருந்தா நாம் அந்த பொல்லாத சந்ததியார் இந்த வேதம் சொல்லுது. அஞ்ஞானிகள் சொல்லுது. ஹீத்தன், ஆங்கிலத்தில் ஹீத்தன் சொல்லுது. பேகன்ஸ். நாம ஹீத்தனாவோ பேகன்ஸாவோ இருக்கக்கூடாது. நாம் தேவனை உண்மையிலும் உண்மையுமாய் தேடுகிறவர்களாக, அவருடைய உண்மையான பிள்ளைகளாக, அவருடைய சிற்றைக்கு உட்பட்டவர்களாக, நாள்தோறும் பயப்படுகிறவர்களாக, நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதனால சத்தியத்தை அறிந்து கொண்டு அறியணும், நிறைய அறியணும், அப்புறம் தான் ஜபிக்கணும். சத்தியத்தை அறியாம ஜபிச்சுட்டு இருக்கிறது எப்படின்னா, வீட்டுக்கு பீமே போடாம இந்த மண் வீடு கட்டுறதுக்கு எப்படி இருக்கும், அதுதான் அந்த கதை.
வீட்டுக்கு பீமே போடாம மண்ணை வச்சு சும்மா கல்லை வச்சு கட்டிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? கீழே வந்து சாஞ்சிரும்ல. அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு அடித்தளமானது முதலில் சத்தியம். அந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்காக ஜெபம். அல்லேலூயா. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற எல்லா கேடுகள் எல்லாம் பொல்லாததுகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பிக்கும்படியாக நான் திரும்பி இறங்கி வருவேன்ல, இந்த மனுஷகுமாரன். ஏன் மனுஷகுமாரன் சொல்றாரு தெரியுமா? எந்த மனுஷகுமாரன் பரலோகத்துக்கு ஏறினதில்லை. நம்மளும் மனுஷகுமாரன் தான். ஆதாமும் மனுஷகுமாரன் தான். சாத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷகுமாரன் வெற்றி பெற்றவன் அல்ல. செத்தவன், செத்த பாம்பு மாதிரி தான் அவன் பார்வையில் நம்ம செத்த பாம்பு. உங்களுக்கு மாம்சத்தின்படி சொல்லணும்னா, சாத்தான் எள்ளி நகையாடும்படியாக தான் எல்லா மனுஷகுமாரலும் மாறி போனார்கள். சாத்தானுக்கு ஒரு பொருட்டே இல்லை. கடவுளுக்கு தான் நான் பொருட்டே இல்லைன்னு சொல்லும்படியாக நம்ம இருக்கணும். தேவனை நினைக்கும்படியாக நான் எம்மாத்திரம் தான் இருக்கணும். ஆனா எப்படி மாறி போனோம் தெரியுமா? சாத்தானே நம்ம நினைக்க தேவையில்லைன்ற மாதிரி பொருட்டாகாத ஆட்களா மாத்தி விட்டான் நம்மள. ஏன்னா நம் பாவத்திற்கு அடிமைகளாகவும் மரணத்திற்கு அடிமைகளாக மாறி போனதுனால நாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லாம மனுஷகுமாரலா இருந்த பொழுது, ஒரே ஒரு மனுஷகுமாரன் மாத்திரம் அவர் தேவகுமாரனா இருந்தும் தேவனுடைய ரூபமா இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி மனுஷகுமாரனாக வந்து அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த மனுஷகுமாரன் படிப்போம். அதுல மனுஷகுமாரனுக்கு, இந்த மனுஷகுமாரன், இந்த வெற்றி பெற்ற மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க, என் முன்னாடி நீ பாத்திரவானா நிற்க எண்ணும்படும்படியாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிலாம் சொல்லலைங்க. எப்படி சொல்லியிருக்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. அப்ப கடைசி நேரத்துல ஒரு சோதனை வரப்போகுதுன்னா அதுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அந்த நேரத்துல அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ஜெபிச்சுக்கோங்க, அது வேற. ஆனா ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. திரும்பி அந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். திரும்பி புதுசா படிக்கல. அதனால படிக்கிறதுனால ஒரு தப்பா ஆயிரம் பொருள். நாம் தூசியிலிருந்து தட்டி எழுப்புகிறது போலதான். ஒரு வசனத்தை திரும்பி படிக்கிறதுனால நாம் தூசியிலிருந்து வெளியே எழும்புகிறோம். திரும்பி அதை படிக்கிறேன். இனி சம்பவிக்க போகிற எல்லா கேட்டுகளுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனாகி எனக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. லூக்கா 18:1 அதிகாரத்துல ஒரு எப்பொழுதும் ஜெபம் பண்றதுக்கு ஓமையை சொல்வாரு. அந்த 18:1 அவங்களுக்கு சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், ஜெபத்திற்கு மட்டும் சோர்வே வரக்கூடாது. ஆனா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியத்தை நல்லா கேட்டிருக்கணும், சத்தியத்தை சரியா கேட்டிருக்கணும், சத்தியம் சரியா சொல்ற போதகருடைய பாதத்துல உட்கார்ந்து சத்தியத்தை முழுசா கேட்டுறணும். ஹல்லேலூயா. ஆனா சத்தியத்தை கேட்டவங்க கீழ்ப்படிஞ்சவங்க அர்த்தம் இல்ல. சத்தியத்தை கேட்டது நிமித்தம் அதற்கு கீழ்ப்படிபடியாகவும் தான் மாம்சத்தை ஒப்பு கொடுத்து தன்னால் முடியாதே தேவன் நமக்குள் இருந்து நிறைவேற்றும்படியாகவும் அள்ளும் பகலும் அதுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை யாராவது கீழ்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நிறைவேற்ற முடியும் நீங்க நம்புறீங்களா? பாவமே செய்யாம நான் பரிசுத்தமான வாழ்ந்துறேன்னு நம்புறீங்களா? நிறைய இடத்துல வாட்டுக்கு பின்னாடி இப்படி எழுதியிருக்காங்க, ஒருவருடைய பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது, ஒரு ஆத்மாவின் பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. நபிகள் நாயகம் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நீ பாவத்திலே செத்து போயிடுவா, உன் பாவத்தை நீனே சுமந்து நீனே செத்து போயிரு. இல்லைன்னா எப்படி மண்டகரமா இன்னொரு வார்த்தை என்ன நினைப்பாங்க அப்படி பார்த்தா, அப்படின்னா இன்னொன்னு நினைக்கிறாங்க. ஒன்னு இது உண்மையா இருக்கணும், உன் பாவத்திலே நீ செத்து போயிருன்னு சொல்லாம சொல்ல வரான். இல்லைன்னா நீயே நீ பரிசுத்தமாக்கிக்கோன்னு சொல்ல வரான். இது எவ்வளவு பெரிய போலித்தனம்ல. உங்களுக்கு புரியுதா? 2 காரியம் ஒண்ணு வெளிப்படுது. ஒருவனுடைய ஆத்மாவின் பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்னு சொன்னா, ஒண்ணு நீ உன் பாவத்திலே செத்துப்போன்னு சொல்ல வரான், அதுல மறைமுக சத்தியம். 2வது ஒரு விஷயம் என்ன சொல்ல வரா, நீ பரிசுத்தமாக்கிக்கோன்னு சொல்ல வரான். 2மே பண்ண முடியாது, 2மே கஷ்டம் இல்ல. உன் பாவத்தை செத்து போறது உண்மை. ஆமா, நீ உன் பாவத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா கடவுள் மட்டும் எப்படி வச்சு அநீதி உள்ள கடவுளா? நீ பாவம் செய்வ, கடவுள் கடைசி நேரத்துல உன்னை மன்னிச்சு விட்டுருவாரு. அப்படியா நாட்டுல மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்குறீங்க, அதையும் நீ மன்னிச்சு விட்டுற வேண்டியதானே கடவுள் போல? ஏன் வெட்டி கொள்ற? அவன் வேஸ்ட் தர பாவம் செஞ்சுட்டா அவனை ஏன் வெட்டி கொள்ற, தூக்கில் கொண்டு தொங்க விடுற?
எல்லாம் மன்னிச்சிருவாரு, கடவுள் மன்னிச்சிருவாரு, பிதா மன்னிச்சிருவாரு நினைச்சிட்டு விட வேண்டியதானே? இல்லை இந்த 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 பூமியுடைய தெய்வங்கள்னு சொல்றதெல்லாம் மன்னிச்சு விட்டுற வேண்டியதானே? நம்மளை மன்னிப்பதற்கு ஒரு ரத்தம் கண்டிப்பா தேவை. அது ஒரு பரிசுத்த ரத்தமா தான் இருக்கணும். அது இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம்தான் இருக்கணும். நம்முடைய சுயநீதியினால் நாம் பரிசுத்தம் ஆகவே முடியாது. நம்முடைய சுயநீதியினாலே கிரியையினால பரிசுத்தமே ஆக முடியாது. நாம் செய்த பழைய பாவங்களிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. அதுக்கு சரிக்கு சரி கட்டணும். அவரு சரிக்கு சரி கட்டுறதுனாலதான் நாம் மரணிக்கிறோம், செத்து போகிறோம். ஆனாலும் தொடர்ந்து நாம் அவர்களிருந்து ரட்சிப்படைந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ரட்சிப்படைந்து பிழைச்சதுக்கு அப்புறம் பாவம் செய்யாதபடிக்கு நாம் சத்தியத்தை அறிகிறோம். அந்த சத்தியத்தை நிலைத்திருக்கும்படியா நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கிறதுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய் விட்டு இதை அறிக்கை பண்ணுவோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பேன், விழிப்பாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.